வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தோட்டத்தில் இருக்கிற புறா பாருங்கள். பல வகையான புறா கிட்டத்தட்ட 78 வருஷமாக வளர்த்திட்டு இருக்கிறேங்க. அதாவது வெள்ளை புறா, கருப்பு, சைனீஸ் புறா, தோட்டத்து புறா, கிணத்து புறா எல்லாம் சேர்ந்த புறா தான் பாருங்கள். இதுக்குன்னு ஒரு வீடு, புறாக்குன்னு ஒரு வீடு இருக்குதுங்க. அந்த வீட்டை தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க பாருங்கள். புறாவெல்லாம் எப்படி நின்றுக்குன்னு வருங்க. ஒரு புறா அப்படி மேலே எங்கேயும் பறக்குது. ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு உள்ள ஆமாம், புறா உள்ளே வந்தாலே புறா அங்கேயும் இங்கேயும் பாயுது பாருங்க. புறாக்குன்னு தனித்தனியாக கூண்டே போட்டு அடித்து ஒரு வீடே இருக்குதுங்க. புறாவுக்குன்னு தனியாக ஒரு வீடே ஒதுக்கி இருக்கிறோம் பாருங்கள். புறா பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குஞ்சு பொரிச்சிருக்குது. அதை காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், புறா மொத்தம் கிட்டத்தட்ட 70 புறா 80 புறா இருக்குது. இது பல வகையான புறா. அது காதல் ஜோடி புறா இருக்குதுங்க. அப்புறம் கிணத்து புறா தனியாக இருக்குது. இது வந்து கிணத்து புறா, அந்த வெள்ளை கலருது வந்து கிணத்து புறா பாருங்க. அந்த இதுதான் குஞ்சு பொரிச்சிருக்குது பாருங்க. அப்படியே உட்காந்துக்குது. அந்த குஞ்சை நான் காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இது இன்னொரு முட்டை வைக்கிறதுக்கு உட்காந்துட்டு இருக்குது பாருங்க. அந்த குஞ்சு பொரிச்ச இதுவும் இன்னொரு குஞ்சு பொரிக்கிறதுக்கு உட்காந்துட்டுக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு அடுக்குமே புறாக்கு தனியாக செட் பண்ணி வளர்த்திட்டு இருக்கிறதா பாருங்க. அந்த குஞ்சை காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த குஞ்சு. 2 குஞ்சு எப்படி பொரிச்சிருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலாக இந்த குஞ்செல்லாம் வந்து வளர்ந்து வர கொஞ்சம் சிரமம். என்ன காரணம்னா, எலி இருந்துச்சுன்னா எலி உள்ளே பூந்து புறாவை தின்னுருங்க. நிறைய புறா எலி தின்னு ஓடுது. புறா வளர்த்தது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஐயா தான் புறா மெயின்டெனன்ஸ் வளர்த்திட்டு இருக்கிறாரு பாருங்கள். புறா பாருங்கள் எப்படி இருக்குங்க பாருங்கள். அதாவது கிணத்து புறா, தோட்டத்து புறா பாருங்க. அந்த குஞ்சு பாருங்க. இப்போ தான் குஞ்சு பொரிச்சிருக்குது. 2 முட்டை வச்சா 2மே குஞ்சு பொரிச்சிருக்குது பாருங்க. அந்த குஞ்சு வச்ச புறா வந்து இந்த பக்கம் ஓடிடுச்சுங்க. ஓடி நின்றுச்சு வருங்க. என்னை பார்த்தோன்னே ஓடி நின்றுச்சு. தோட்டத்தில் வளர்க்கப்படும் புறா. புறா வளர்த்தது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு புறா ஒரு இடத்துல இருந்து பழகிடுச்சுன்னா நீங்கள் எங்கே போய் பல லட்சம் கிலோமீட்டர் போனாலுமே அதே இடத்துக்கு ஒடியேறும். புறாக்கு அவ்வளோ ஒரு காந்த சக்தி இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒடிசாவுக்கு போய் ஒடிசாலேருந்து மறுபடி இதே இடத்துக்கு வந்திருக்குது. அதுதான் புறாவோட காந்த சக்தி. ஏன்னா முதல்ல புறா ரேஸ் விடுவாங்க. இப்போ அது கம்மியாயிடுச்சு. ஃபாரினில் இருக்குது. ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இடத்துல வந்து புறா ரேஸ் இருக்குது பாருங்கள். புறா நீங்கள் இங்கேருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு போனீங்கன்னா ரெக்கை வெட்டி விட்டால் வராதுங்க. ஆனால் ரெக்கை வெட்டி விடலின்னா கண்டிப்பாக புறா அந்த இடத்துக்கே வரும். புறா கொத்தி கம்பு, சோளம் இதெல்லாம் கொத்தி தின்றுருக்குது. இது ஒரு புறா சம்மந்தமான வீடியோ. புறா சம்மந்தமாக இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து ரசிக்கலாம். இல்லைனால் அந்த குடும்ப சண்டை இருக்கிற சேனலை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். பிடித்திருந்தால் பார்க்கவும், பிடிக்கவில்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் வேலை போய் பாருங்கள்.